ஓகே. ஸோ நாம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஸோ பேரண்ட் கிளாஸ் இல்லன்னா சைல்டு கிளாஸ். நெறைய இடத்துல வந்து நீங்க பேரண்ட்டு கிளாஸ் அதுக்கப்புறம் வந்து சைல்டு கிளாஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ரைட்? ஸோ இது வந்து நான் சொல்ற இந்த கான்செப்ட் வந்து எல்லா இதுலேயும் வந்து சேம் தான், ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து ஒரே மாரி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் வந்து கோடிங் எழுதுகிற டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் வேறு மாரி வரும், ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நான் கோடிங்காக வந்து உங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்ட் 3 வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் அதனால் வந்து நான் வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன்னா, ஸோ மேபி நீங்கள் பார்ட் 3 வீடியோ வந்து பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகலாம், ரைட்? ஸோ அதனால் வந்து நான் இங்கே வந்து நான் சொல்ல விரும்பலை. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன மட்டும் நான் சொல்கிறேன், ரைட்? ஓகே. ஸோ நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ பேரண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அதாவது உங்கள் வீட்டில் வந்து பேரண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக வந்து ஒரு சில்ட்ரன் இருக்காங்க, ரைட்? அந்த சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ அந்த சில்ட்ரனுக்கு வந்து ஒரு வேளை மேரேஜ் ஆச்சுன்னா அவங்க மூலமாக வந்து இன்னொரு சில்ட்ரன் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஒரு பேரண்ட், அதாவது வீட்டில் வந்து பெரியவர், அந்த பெரியவர் கீழே அதாவது வயசு கம்மியான இன்னொரு பெரியவர், அதுக்கெல்லாம் இன்னொரு பெரியவர்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணால் போகலாம். ஆனால் வந்து பேரண்ட்டு தான் இருக்கிறதே முக்கியம். ஸோ அந்த பேரண்ட்டுக்கிட்ட ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, ரைட்? ஸோ இது வந்து இந்த பேரண்ட் இருக்குது. ஓகே, இந்த பேரண்ட் இருக்குது. இந்த பேரண்ட்டுக்கிட்ட வந்து எத்தனை சைல்டு வேணால் இருக்கலாம், ஓகே? எத்தனை சைல்டு வேணால் இருக்கலாம். அதாவது 1 இருக்கலாம், இல்லைனா வந்து சைல்டு 2 இருக்கலாம். ஸோ அது மாதிரி எத்தனை சைல்டு வேணால் இருக்கலாம்ல. ஸோ இங்கே பேரண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு பேரண்ட் என்னென்னா, ஏ வந்து ஒரு 5 கொடுத்துருக்கீங்க, அப்புறம் பி வந்து ஒரு 3 கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைல்டு 1 கிட்ட போகும்போது என்ன நடக்கும்னா, இந்த ஏ அண்ட் பியை வந்து அடிஷன் பண்ணி 8ன்னு எனக்கு கொடுக்கும், ரைட்? அப்புறம் இந்த சைல்டுலேருந்து சைல்டு 2க்கு போகுது. ஸோ இந்த சைல்டு 2க்கு போகும்போது என்ன பண்ணுன்னா, இந்த 8 இருக்குல்ல, ஸோ அந்த 8 கூட்டல் போட்டு ஒரு 2ன்னு நம்மளுக்கு ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு போகுது. இங்கே சைல்டில் இருக்கிற ஆன்சர் எடுத்து மறுபடியும் வந்து சைல்டு 2க்கு வந்து போகுது. ஸோ அது மாதிரி வந்து ஒரு ட்ரீ ஃபார்மேட்டில் போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற பேரண்ட்டை வந்து ரூட்டுன்னு கூட சொல்லலாம், ரைட்? ஸோ இங்கே வந்து ரூட்டு, ஸோ இங்கே வந்து அதாவது நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகே? நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து சைல்டுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு பேரண்ட் இருக்குது, பேரண்ட்டுக்கிட்ட வந்து எத்தனை சைல்டு வேணால் இருக்கலாம். அந்த சைல்டு 1க்கும் கூட எவ்வளோ சைல்டு வேணால் இருக்கலாம்ல. அதாவது எவ்வளோ சைல்டு வேணால் இருக்கலாம். அதாவது சைல்டு 1 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸட்ரா வந்து இருக்கலாம், ஓகே? ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நல்லாவே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ மறக்காமல் வந்து இந்த சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.